அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு இருதரப்பும் தூதரக ரீதியிலான பேச்சுக்கு திரும்ப வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். குவைத் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. ஈரானின் ஹெஸ்ம் தீவில் அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஹெஸ்ம் தீவில் உள்ள ஒரு கட்டிடம் மீது அமெரிக்க படைகள் நடத்திய குண்டுவீச்சில் கணவன், மனைவி மற்றும் அவர்களின் 2 வயது குழந்தை உயிரிழந்தனர். யன்ஷான் மாகாணத்தில் அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் புரட்சிகர காவல் படையின் 3 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரானின் பல பகுதிகளில் அமெரிக்க தாக்குதல்களால் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக பதிவாகியுள்ளது. முன்னதாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது புதன்கிழமை அன்று ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதற்கு கடும் பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மீண்டும் மோதல் வெடித்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு இடமளிக்கும் வகையில் தாக்குதலை இடைக்காலமாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபடவில்லை என தகவல். இப்போது இருதரப்புக்கும் இடையே மோதல் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. அதை தங்களது வான் பாதுகாப்பு கவசம் இடைமறித்து அளித்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தாக்குதல் இடைக்காலமாக நிறுத்தப்பட்டிருந்த சூழலில் மீண்டும் தாக்குதலை தீவிரப்பட கொடுத்தோம். மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முயற்சித்தது. அதற்கு பதிலடியாக இந்த சக்தி வாய்ந்த தாக்குதலை மேற்கொண்டோம் என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் மேற்கொண்டதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உறுதி செய்துள்ளது. அதே நேரத்தில் தங்கள் நாட்டின் தெற்கு பகுதியில் ஏவுகணை மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்றதாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வடக்கு குவைத்தில் உள்ள சீன நிறுவனம் ஒன்றின் கட்டடம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டதாக குவைத் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து ஓமான் அதிகாரிகளுடன் தெஹ்ரானில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க அமெரிக்க இலக்குகள் மீது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் எதுவும் தமது நிலப்பரப்பில் இருந்து முன்னெடுக்கப்பட்டது என்பதற்கான எவ்வித ஆதாரங்களும் இல்லை என ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து நடத்திய கூட்டு தாக்குதல்களை தொடர்ந்தே ஈராக் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதேவேளை ஹெஸ்ம் தீவில் ஒரு தம்பதியினரும் ஒரு குழந்தையும் கொல்லப்பட்டது மற்றும் மினாப் மற்றும் லெமர்டில் நடந்த அட்டூழியங்களின் தொடர்ச்சிகளுக்காகவே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். போரின் முதல் நாளில் தெற்கு ஈரானிய நகரமான மினாஃபில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியை அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதாக தாக்கியதில் குறைந்தது 170 பேர் உயிரிழக்கப்பட்டனர். அதே நாளில் தென்மேற்கு ஈரானிய நகரமான லெமர்டில் உள்ள ஒரு விளையாட்டு அரங்கமும் தாக்கப்பட்டதில் குறைந்தது 24 பேர் உயிரிழக்கப்பட்டனர். இந்த நிலையில் போர்க்களத்தில் தாங்கள் பெறும் தோல்விகளை ஈடு செய்யும் விதமாக அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்துவதை அமெரிக்கா விரும்புவதாக கலீஃபா தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. எனவே அவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் ராணுவ மோதல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு இருதரப்பும் தூதரக ரீதியிலான பேச்சுக்கு திரும்ப வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நியூயார்க்கில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ஐநாவின் துணை பேச்சாளர், இருதரப்பினரும் பேச்சுக்கு முன்வராவிட்டால் இந்த மோதல் ஒரு பெரிய போராக விரிவடையும் என்று பொதுச் செயலாளர் நீண்ட காலமாகவே கவலை கொண்டிருந்தார். கடந்த சில மணி நேரங்களில் நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது அந்த அச்சம் நியாயமானது போலவே தோன்றுகின்றது என்று குறிப்பிட்டார். தற்போது அரங்கேறி வரும் வன்முறை சம்பவங்கள் எந்த விதத்திலும் நேர்மறையானவை அல்ல என்று சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்பதில் பொதுச் செயலாளர் உறுதியாக இருக்கின்றார் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான், கட்டார் உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்டு வரும் மத்தியஸ்த முயற்சிகளை பயன்படுத்தி தூதரக வழிமுறைகள் மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என ஐநா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து முடங்கியுள்ளதுடன் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த கப்பல்களை ஏமான் ஹவுதி படைகள் அச்சுறுத்துவதால் எரிபொருள் கப்பல்கள் பாப் அல் மந்தேப் நீர்வழியையும் தவிர்க்க தொடங்கியுள்ளன.
உக்ரைன் தாக்குதல் ரஷ்யாவின் ஏற்றுமதி உள்கட்டமைப்பை தாக்கியுள்ளன. இதன் காரணமாக வளைகுடா, செங்கடல் மற்றும் கருங்கடல் ஆகிய 3 முக்கிய வழிகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த 3 வழிகளும் சேர்ந்து உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பாதிக்கு இணையான வர்த்தக ஓட்டங்களை அச்சுறுத்துகின்றன. அதே நேரத்தில் கையிருப்பு பல வருடங்களில் மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் மட்டும் இந்த பாதிப்புகள் தொடர்ந்தால் 4ஆம் காலாண்டிற்குள் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $120 அதிகமாக உயரக்கூடும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் கணித்துள்ளது.